அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 14 வருடம் தூங்காமல் இருந்த லட்சுமணன். ராமாயணத்தின் மர்மமான பக்கங்கள். இந்திய இதிகாசங்களில் ராமாயணம் ஒரு முக்கியமான காவியம். இதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு தனித்துவமான பண்பை கொண்டது. ராமரின் நிழல் போல் அவரை பின்தொடர்ந்தவர் தான் லட்சுமணன். ராமன், சீதா மற்றும் லட்சுமணன் ஆகியோர் 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொண்டனர். இந்த 14 ஆண்டுகளும் லட்சுமணன் ஒரு நொடி கூட தூங்கவில்லை என்று கூறப்படுகிறது. லட்சுமணன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சப்தத்தை மேற்கொண்டார்? அதன் பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ராமன், சீதா மற்றும் லட்சுமணன் ஆகியோர் வனத்திற்குள் நுழைந்த சில நாட்களில் லட்சுமணன் ஒரு சபதம் எடுத்தார். தனது அண்ணன் ராமன் மற்றும் அண்ணி சீதா ஆகியோரை காக்க, தனது கடமைகளை சரியாக செய்ய அவர் தூங்கக்கூடாது என்று முடிவு செய்தார். இந்த சப்தத்தை ஏற்றுக்கொண்ட தூக்கத்தின் தெய்வமான நித்ரா தேவி அவருக்கு ஒரு வரம் அளித்தார். நீ 14 ஆண்டுகள் தூங்காமல் விழித்திருப்பாய். உன் தூக்கத்தை உனக்கு பதிலாக வேறு ஒருவர் அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது லட்சுமணன் தனது தூக்கத்தை தனது மனைவி ஊர்மிளாவிடம் கொடுக்க சொன்னார். ஊர்மிளா தன் கணவரின் கடமைக்காக அந்த 14 ஆண்டுகளின் தூக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக ராமனும் சீதையும் நிம்மதியாக உறங்கிய நேரங்களில் லட்சுமணன் காவல் காத்தார். லட்சுமணனின் இந்த தியாகத்துக்கு பின்னால் உள்ள காரணம் அவருடைய அசைக்க முடியாத பக்தி. 14 ஆண்டுகள் வனவாசம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அங்கு பல ஆபத்துகள் நிறைந்திருந்தன. இரவு நேரங்களில் வனவிலங்குகள், அரக்கர்கள் மற்றும் மற்ற தீய சக்திகளிடமிருந்து ராமன் மற்றும் சீதாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு லட்சுமணனுக்கு இருந்தது. அவர் தூங்கினால் அந்த பாதுகாப்பு குறைந்துவிடும் என்று அவர் நம்பினார். தனது தனிப்பட்ட தேவைகளை ஒதுக்கி வைத்து தனது கடமையே முதன்மையானது என்று அவர் கருதினார். இந்த கடமையுணர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம் லட்சுமணன் தனது தூக்கத்தை ஊர்மிளாவிடம் கொடுக்கும் முடிவும் அதை ஊர்மிளா மனமோந்து ஏற்றுக்கொண்டதும் ஒரு ஆழமான உறவின் பிணைப்பை காட்டுகிறது. லட்சுமணன் ஒரு பக்கம் தியாகம் செய்தால் அதற்கு சமமான தியாகத்தை ஊர்மிளா வேறு விதத்தில் செய்தார். அவர் அரண்மனையில் இருந்த போதிலும் தன் கணவரின் கனவை நிறைவேற்ற 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தார். இந்த தியாகம் ராமாயணத்தில் அதிகம் பேசப்படாத ஆனால் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு கதை. இது போல பல அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.